வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு 6 வகையான ஆரோக்கியமான ஒரு டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடை நல்ல கண்ட்ரோல் கூடும், சுகர் லெவலும் நல்ல கண்ட்ரோல் கூடும். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். வாங்க இந்த அருமையான 6 வகையான டயட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சூடானதும் ஏதாவது ஒரு கப் வந்து அளந்துக்கோங்க. நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொள்ளு சேர்த்துக்கோங்க. அந்த கொள்ளு வந்து நல்லா வாசனை வரணும், அதே சமயம் படப்படன்னு பொரியணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அந்த சமயம் வந்து புட்டு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொள்ளு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் எடுத்துருக்க அரிசி பார்த்தீங்கன்னா ரத்தசாலி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாதாரண அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வீட்டில் இருந்ததுனால பாரம்பரிய அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி எந்த அரிசி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் கொள்ளு மட்டுமே வச்சு பயன்படுத்தி நம்ம புட்டு செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி சேர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் உங்களோட விருப்பம் தான். இது வந்து நான் இன்றைக்கி கழுவலை, அப்படியே தான் போட்டுட்டேன். இது வந்து நம்ம ஜஸ்ட் நல்ல துணியில் வந்து தொடச்சி எடுத்துட்டா கூட போதும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணுங்க அவசியம் இல்லை. கழுவி ஒரு ஈர துணியில் வந்து நல்லா உலர்த்தி எடுத்துகிட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 அரிசியுமே, அதாவது கொள்ளும் இதையும் நல்ல ஒரு சுத்தமான துணியில் தொடச்சி எடுத்துகிட்டு தான் நான் வந்து வறுத்துருக்கேன். 2 மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். துடைக்கலாம், அப்படி இல்லைன்னா கழுவிட்டு நல்லா காய விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் லைட்டாக அப்படியே பொரிய ஆரம்பிக்கணும். இந்த ரத்தசாலி அரிசி யூஸ் பண்ணும்போது உடல் எடையும் குறையும், அதே சமயம் ஹீமோகுளோபின் வந்து நல்லா அதிகரிக்கும், ரத்தம் ஊறும். அதுக்கு பேர் தான் ரத்தசாலி அரிசின்னு பேர். ரத்தம் வந்து ஊறுறதுக்காகவே இந்த அரிசி வந்து சாப்பிட சொல்லுவாங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கவும் ரத்தம் ஊறுறதுக்கும் இந்த அரிசி பாரம்பரிய அரிசியான ரத்தசாலி அரிசி வந்து சாப்பிட சொல்லுவாங்க. கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும் அப்படின்னு, 1 மாதத்துலேயே நல்லா தெம்பு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இது நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அரிசி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்து வச்சுருந்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம புட்டுக்கு வந்து எப்படி நம்ம அரிசி உடைச்சோம்னா எப்படி நெருன்னு இருக்கும், அந்த மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லை, அதே சமயம் ரவை பதத்துக்கு இருக்குது, நல்லா நெருன்னு. ஸோ இந்த தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில், அதாவது 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 3 4 பங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு பல் பூண்டு வந்து நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். பருப்பு ஐட்டங்கிறதுனால வாயு எடுக்கிறதுக்காக பூண்டு சேர்த்துருக்கேன். அதே சமயம் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொள்ளு வந்து சூடு, அதனால் அந்த சூடு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கலாம், குளிர்ச்சிக்காக. இப்போ இதில் மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் 3மே பொடி பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா சீரகத்தை வந்து நல்லா கையில் வந்து கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 மிளகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4-5 கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக, இல்லைன்னா தண்ணி வந்து வெளியே வந்துடும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவில் இருக்குது. இதில் விருப்பப்பட்டால் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் கூட சேர்க்கலாம். தயிர் சேர்க்குறதா இருந்தால் இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் வந்து தயிர் தான் சேர்க்க போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன் தயிர் வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்குது, ஆறட்டும். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே வந்து அது நல்லா அப்படியே பச்சை வாசனையெல்லாம் போயிடும். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் லேசாக வெதுன்னு சேர்த்துக்கணும், ரொம்ப சூடாக இல்லாமல் வெதுன்னு. அவ்வளோதான், அருமையான கொள்ளு ரத்தசாலி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், நீங்கள் இல்லை வெறும் இதாக குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், தயிர் சேர்த்து குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த ரத்தசாலி அரிசி சேர்க்கும்போது ரத்தம் நல்லா ஊறும், உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதே சமயம் கொள்ளு சேர்த்துக்கிறதுனால வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். உடம்பு வலி, கை கால் வலி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரத்தசாலி அரிசி கொள்ளும் வச்சு இந்த மாதிரி கஞ்சி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே பலன் கிடைக்கும். இது வந்து ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 கிளாஸ் குடிச்சிங்கனாலும் போதும். வயிறு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் பச்சை பயிரும் வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி. இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை நல்லா கண்ட்ரோலுக்கு வரும், கொழுப்பு சத்தும் குறையும். வாங்க அந்த அருமையான மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு நாள் நைட்டு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் உள்ள தண்ணி வந்து நான் இருத்துட்டேன். தண்ணி வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம கஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லை, லைட்டாக அந்த கொரகொரப்பு வந்து தெரியணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம கஞ்சி சாப்பிட நல்லாயிருக்கும். வலுவலுன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் இல்லையா தண்ணி, இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். வந்து அப்படியே அந்த மிக்சியை அலசிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை பயிறு ஊற வச்சுருந்ததை அதை அப்படியே சேர்த்துக்கலாம், தண்ணியோடய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்காங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகத்தை வந்து அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கெட்டியாக இருந்துச்சு, தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றும்போது தண்ணியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் நல்லா குக்கரில் வச்சுக்கோங்க. நான் வந்து கரைக்காமல் அப்படியே விட்டுட்டேன், குக்கரில் வச்சுட்டதுனால அங்கங்கே அப்படியே கெட்டியாயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம கரைச்சி விட்டோம்னா கரைஞ்சிடும், அவ்வளோதான். நீங்கள் வந்து குக்கர் மூடும்போது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கரை மூடி வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து எவ்வளோ விருப்பமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க. கேஸ் அமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க, கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான மாப்பிள்ளை சம்பா பச்சை பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி, சுகர் கண்ட்ரோல் ஆகும், உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும், இருதய கோளாறு வந்து வராது. இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புல எந்த மூலையில் கொழுப்பு சத்து இருந்தாலும் எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துரும். மாப்பிள்ளை சம்பா அரிசியோட பயன்கள் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. பார்க்கலாம்.
இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன்ஸ் கூட அணுகும். நான் வந்து இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு பிடிக்கும். வந்து இந்த கப்பிலே வந்து எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா துணியில் தொடச்சிடுங்க. நல்லா அந்த மேலே உள்ள அந்த மாவு சத்து இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு நல்ல துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. உளுந்து வாசனை நல்லா வருது. இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உளுந்து எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா படபடன்னு பொரியுது. இந்த ஸ்டேஜை வந்து நம்ம அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நான் வறுத்து பிடிச்ச பொடி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதே கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக 6 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ இதை கரைச்சி விட்டுக்கலாம். இப்படியே நம்ம கேஸ் ஆன் பண்ணோம்னா வெந்து வரையில் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது போல் விஸ்க் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கரைஞ்சிடும். ஏன்னா உளுந்து சேர்த்துக்கிறதுனால கட்டி கட்டியாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுட்டேன். ஒரு 2 பல் பூண்டு வந்து நச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை கொடுக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம், அதனால் பச்சை வாசனை போகணுங்கிற அவசியம் இல்லை. 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சூடாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது. திக்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. சூடாக இருக்கையில் ஊற்றக்கூடாது, நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கலந்து விட்டோம்னா அருமையான காட்டு யானம் அரிசி உளுந்து வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இது வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள். உடம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு காட்டு யானம் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கழுவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். அதாவது வறுத்து இந்த மாதிரி பொரி அரிசி மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் மிக்சியில் அரைச்சிட்டு கூட கஞ்சி பண்ணலாம். இது நல்லா பொரியட்டும். நிறைய பேர் இந்த அரிசியை பார்த்துட்டு கவுனி அரிசி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவுனி அரிசி வந்து நீளமாக இருக்கும். நம்ம சாப்பாட்டு அரிசி மாதிரி அது இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து இட்லி அரிசி மாதிரி உருண்டையாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், உருண்டையாக இருக்கும் இட்லி அரிசி மாதிரியே. இது வந்து ஈஸியாகவே கிடைக்கிது. பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசானில் காட்டு யானம் அரிசின்னு போட்டிங்கனாலே வந்துடுது. அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக வரும். இட்லியெல்லாம் வந்து இது 2 டம்ளர், சாதாரண அரிசி 2 டம்ளர் போட்டு எப்பயும் போல் நம்ம உளுந்து 1 டம்ளர் போட்டு வெந்தயம் போட்டு இட்லி அரைச்சி நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சி புளிக்க விட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லிலாம் நல்லா அப்படியே குண்டு குண்டாக சூப்பராக அருமையாக வரும்.
வெறும் நம்ம வெள்ளை அரிசியை போட்டு இட்லி தோசை சுடாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான அரிசியை சேர்த்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து நல்லா பழக்கி விட்டோம்னா எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும், நமக்கும் கொஞ்சம் ஒரு திருப்தியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இட்லி வந்து அருமையாக இருக்கும். தோசைக்கெலாம் நல்லா சூப்பராக நம்ம நார்மல் தோசை மாதிரியே மொறுன்னு வரும். டேஸ்ட் வந்து வித்தியாசம் தெரியாது. ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும், அவ்வளோதான். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வித்தியாசமே தெரியாது. நார்மல் இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். இந்த அரிசி எனக்கு வந்து ஒரு விவசாயிகிட்ட இருந்து நான் வந்து எப்போயுமே வாங்குவேன். வாங்கினா 3 கிலோவாக தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு கிலோவும் ஒவ்வொரு அரிசியாக வாங்குவேன். அதாவது இந்த காட்டியான அரிசி 1 கிலோ, பூங்கார் அரிசி 1 கிலோ, அப்புறம் கவுனி அரிசி. எனக்கு அப்போதைக்கு எந்த அரிசி தோணுதோ இது கருங்குருவை, ரத்தசாலி அரிசி இந்த மாதிரி எது தோணுதோ அப்போதைக்கு 3 கிலோவாக வந்து ஒவ்வொரு கிலோவாக மாற்றி மாற்றி வாங்கிக்கிடுவேன். நான் இட்லி தோசை கஞ்சி எல்லாமே போடுவேன். சூப்பராக வருமே. எல்லா அரிசியுமே நல்லா அருமையாக வரும் இட்லி தோசைக்கெலாம். இந்த அரிசி நேரடியாக விவசாயிக்கிட்ட இருந்து வர்றதுனால சீக்கிரமாகவே வண்டு வந்துடும். ஏன்னா அவங்க வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து உரம் இதெல்லாம் போடாமல் வந்து பயிரிடுறதுனால சீக்கிரமாகவே வந்து வண்டு வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, கஞ்சி வச்சோம்னா காலி ஆகாதுங்கிறதுக்காக இட்லி தோசை போட்டோம்னா எல்லோரும் சாப்பிடுவாங்கன்ட்டு இட்லி தோசைக்கு போட்டேன்னா சீக்கிரமாகவே காலி ஆயிரும். அதனால் எப்படியும் ஒரு மாதத்தில் பாதி நாள் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறது. அதாவது இந்த மாதிரி காட்டியான அரிசி, கருங்குருவை, ரத்தசாலி, என் வீடியோலாம் அதிகமாக பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி அரிசி வச்சு நிறைய கஞ்சி ரெசிபிஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு உளுந்து கஞ்சி போட்டிருந்தேன். அதில் வந்து உளுந்து அதிகமாகவும் இந்த காட்டியான அரிசி கம்மியாகவும் போட்டு கஞ்சி ரெசிபிஸ் போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காட்டியான அரிசி அதிகமாக இருக்கும், உளுந்து வந்து கம்மியாக இருக்கும். இது பாருங்கள் நல்லா அப்படியே பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி உளுந்து எடுத்துக்கேன். இப்போ இதையும் சேர்த்து செவக்க விட்டு வறுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காட்டியான அரிசி என்னன்னே தெரியலை. இப்போ நான் அதிகமாக வீடியோ போடுறதுனால இப்போ நல்லா ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் கேட்குறாங்க காட்டியான அரிசி வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அமேசான்லேயே ஈஸியாக வாங்கிக்கலாம். அருமையான ஒரு அரிசி அது. எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இது மாதிரி இட்லி போட்டு பழக்கிட்டிங்கன்னா அது பெரிய பசங்களாக வரும்போது எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வறுத்தது வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லை, அந்த ரவை பதத்துக்கு இருக்கும். கொஞ்சம் அப்படியே நெருன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கஞ்சி சாப்பிடையில நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இது வந்து இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தோம். இப்போ அரைச்ச பொடி வந்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 6 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ பங்கு எடுக்கிற, ஒரு பங்குக்கு 6 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 10லேருந்து ஒரு 15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாயிரும். இது வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 10 பல்லுக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய பல்லாக எடுத்துருக்கேன். இந்த கஞ்சிக்கு ஹைலைட்டே பூண்டு தான். அதனால் பூண்டு வந்து நல்ல ஒரு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் பொங்கி வராது. இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா சாதம் அப்படியே அங்கங்கே தெரிச்சதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே அதில் ஊற்றிடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதை வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லா அப்படியே அழுத்தி விட்டோம்னா அது அப்படியே கரைஞ்சிரும். பூண்டெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், கரெக்டான பதத்தில் இருக்குது, குடிக்கிற பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பால் ஊற்ற போகிறோம். அவள் பால் ஊற்றையில் கரெக்டாக வந்துடும். நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அந்த பூண்டு வந்து தெரியக்கூடாது, நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நீங்கள் நச்சுட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பூண்டை. இப்போ இதில் சூடான பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் தான், பசும்பால், பாக்கெட் பால் எதுனாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் அன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா
தயிர் கலந்துக்கிட்டு கூட நீங்கள் இது மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ குடிக்கிற பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சு. அருமையான காட்டியான அரிசி உளுந்து பூண்டு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் சேர்த்துருக்க பூண்டு பார்த்தீங்கன்னா பென்சிலின் ஊசி வந்து போடுறதுக்கு சமம் அந்த கஞ்சி குடிக்கிறது. ஏன்னா பூண்டு வந்து நிறைய நம்ம சேர்த்துருக்கோம். பூண்டு வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அதே மாதிரி காட்டியான அரிசியுமே பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உடம்புல. அதே சமயம் உங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல புண்கள் இருந்துச்சுனாலும் இந்த காட்டியான அரிசி வச்சு கஞ்சி சாப்பிடும்போது அந்த புண்கள்லாம் ஆறும். வெளிப்புற புண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை உடம்புல வாய்ப்புண் வயிற்றுப்புண் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, இந்த காட்டியான அரிசி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். புண்ணெல்லாம் சீக்கிரமாகவே ஆற்றி கொடுத்துரும். உளுந்து சேர்த்துக்கிறதுனால இன்னுமே வந்து எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். காட்டியான அரிசி எலும்பு நல்லா பலப்படுத்தும். அது கூடவே நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்பு வந்து நல்லா உங்களுக்கு போன் நல்லா வளர்கிற பிள்ளைகளுக்கு வந்து நல்ல போன் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இல்லைங்கிறத பார்க்கலாம். பவுல் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கப்பு வந்து மெஷரிங் பண்ணிக்கோங்க. இந்த பவுலில் வந்து அதாவது இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் இன்னொரு கப்பு காட்டியான அரிசி, அதாவது 2 டம்ளர் வந்து காட்டியான அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 2 டம்ளருக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் 3 கப்பு காட்டியான அரிசி 1 கப்பு வந்து இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் காட்டியான அரிசி அதே 2 டம்ளருக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்தில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி வந்து நல்லா ஊறணும், அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உளுந்து வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவி ஊற வச்சு எப்பயும் நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. உளுந்து வந்து எப்பயும் பொங்க பொங்க அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா எப்பயும் நம்ம இட்லிக்கு எப்படி புளிக்க வைப்போமோ அது மாதிரி ஒரு 7 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் ஏற்கனவே ஆட்டி வச்சுருந்த மாவு. இது புளிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மாவு பார்க்கையிலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து இட்லி ஊற்றினோம்னாலும் சூப்பராக வரும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன். மாவு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலாக நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக வராது. அந்த சக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் சத்து. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டு, இது வந்து பெரிய பல்லாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 6 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சோம்பு 1/4 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிய ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிடி கொத்தமல்லி இலை, ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும் கண்ணாடி பதத்துக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக 1 சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம். இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி வர மாதிரி கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு இது எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி வர மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா தான், அதனால் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லேசாக அந்த பச்சை மிளகாயோட கலர் மாறணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சூடான தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் விருப்பப்பட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவராக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை, சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஊற்றின தண்ணி நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அப்படி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம விசில் விட்டதுக்கப்புறம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். விருப்பப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன். பக்கத்தில் இருந்ததுனால எடுத்து ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு அரை முடி லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம், புளிப்பு டேஸ்ட்டுக்காக. சேர்த்துட்டு லேசாக ஒரு 2 கொதி கொதிச்சிச்சுன்னா போதும், அமர்த்திடலாம். ரொம்ப அப்படியே தளதளன்னு கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, அமர்த்திடலாம். மேலாப்பில் நல்லா கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டில், அதாவது பரோட்டா கடை டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வெள்ளை சால்னா. அதில் விருப்பப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு நிறைய சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து நார்மல் தோசை மாதிரியே நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் விடுறதுனாலும் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு. இது வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே பேப்பர் மாதிரி வந்துருக்குன்னு, அருமையாக இருக்கும். வந்து பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். எப்பயும் போல் வெறும் சாதாரண அரிசியில் வந்து தோசை இட்லி செய்யாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதில் வந்து ஊத்தப்பம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பணியாரம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் வந்து செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் வந்து அதிகமாக அந்த காட்டியான அரிசி கொடுங்க. எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தொடர்ந்து கொடுத்துட்டே வரும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், 2வது ஊற்றின தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்துருச்சு. இதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு வெள்ளை குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. அதாவது சால்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி கூட இந்த சால்னா ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதில் மீன் மேக்கர் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 1 டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு டம்ளர் கணக்கில் வந்து மெஷரிங் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து டம்ளரில் சொல்கிறேன். ஏதாவது ஒரு கப் வந்து மெஷரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டம்ளரில் கொள்ளு எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கொள்ளு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், வெடிக்குது. அதே சமயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு வர கொத்தமல்லி, அதாவது தனியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் உடம்பை குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், தனியாகவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 1/2 கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மிளகு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். ஏன்னா நம்ம சூப்போ ரசமோ வைக்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டு வச்சு சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா காம்பு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது இப்போவே ஒரு காம்பு எடுத்துட்டோம்னா விதையெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். காரம் வந்து நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டால் நீ இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வரமிளகாயாக இருந்துச்சுன்னா ஒரு 2 இல்லை 3 சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே வறுத்தாச்சு. இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒன்றும் பதிமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து குக்கரில் வைக்க போகிறோம். சூப்போ ரசமோ வைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா குளக்குளம்னு ஆயிரும். அதனால் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடி வந்து நல்லா அரைச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கேன். இது டேபிள் ஸ்பூன் சொல்கிறதுனா 3 டேபிள் ஸ்பூன் வரும். ஒரு 3லேருந்து ஒரு 4 பேர் இந்த ரசம் வந்து குடிக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் தட்டிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 ஊற்றிருக்கேன். இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இன்னுமே தாராளமாக தண்ணி ஊற்றலாம். இப்போ இது வந்து தேவைப்பட்டால் அப்புறமா கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா அந்த ரசத்தோட வாசனை சூப்பராக வந்துட்டு இருக்கு. இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டுட்டு நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் வரும்போதே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான குள்ளு சூப் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் வச்சுக்கலாம், சூப்புன்னு வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி எப்பயும் கடுகு உளுந்து பெருங்காயம் போட்டு தாளிக்கிற மாதிரி தாளிச்சா நீங்கள் ரசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டயட்டில் இருக்கேன் எனக்கு எண்ணெயெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். அந்த பொடி மட்டும் நீங்கள் ஒரு நாள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு 1 வாரத்துக்கு மேலே தாராளமாக வரும். இது வந்து ஒரு 3 கப்பு கரெக்டாக வரும். ஸோ டெய்லி வந்து நம்ம இந்த சூப்பு குடிச்சிட்டு வரும்போது உடல் எடையும் குறையும், சளி பிரச்சனையும் சரியாகும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.